மேலே எனக்கு எந்த விதமான தனிப்பட்ட கோபமும் கிடையாது. அதான் என்னன்னா, ஒரு படம் எடுத்து ஒரு சாதாரண ஒரு புரொடியூசர் வந்து ஒரு படத்த எடுத்து தியேட்டருக்கு கொண்டு வரது அப்படிங்கிறது, அவர் ஒரு மறுஜென்மம் எடுத்த மாதிரி. அவரு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த நடிக்கிறவைங்க, அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே பணம் வந்து சேர்ந்துரும். ஆனா தியேட்டருக்கு அந்த படத்த கொண்டுட்டு வரும்போது, அத வச்சு தான் அந்த சிறும் படத்த தயாரிப்பாளர வச்சு தான் அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே வாழ்றாங்க. 20,00,000 குடு, 15,00,000 குடுன்னு எல்லாமே 10 30 தியேட்டர், 40 தியேட்டர், 100 தியேட்டர்ன்னு கையில வச்சுக்கிட்டு, இந்த தியேட்டருக்கே படத்த கொண்டு வரதுக்கே இவிங்களுக்கு நாங்க கமிஷன் குடுத்து தான் கொண்டு வர வேண்டியது இருக்கு. அதுலயும் 50% தியேட்டருக்கு ஓட்டுறதுக்கு போயிட்டு மீதி 50% அதுவும் வருமா? வராதா? அப்படிங்கும்போது அந்த புரொடியூசர் என்ன பண்ணுவான்? தூக்குல தான் தொங்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டாந்து விடுறதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஒரு படத்த எடுத்து முடிச்சு ஒரு தியேட்டருக்கு ஒரு புரொடியூசர் படத்த கொண்டு வரதுங்கிறது ஒரு மறுஜென்மம் எடுக்கிற மாரி. அது வந்து என்னன்னா சிறுபட தயாரிப்பாளருக்கு மட்டும் தான். கொழுத்து போய் பணம் வச்சு லாஸ் கணக்கு காட்டி கவர்மெண்ட்டை ஏமாத்துற பெரிய பெரிய லெஜண்ட் பணக்காரங்களுக்கெல்லாம் அது கிடையாது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் பிஆர்ஓ கட்டுக்கட்டா பணத்தில் விளையாடுவான். அவங்க பின்னால் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயினு, ஏஜிஎஸ் மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் வீட்டு வாசல்லே படத்தை வாங்க காத்துட்டு இருப்பாங்க. எங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறனால எங்களுக்கு தான் அந்த கஷ்டம். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மாதிரி கிடையாது. ஏன்னா படம் பூஜைங்கும் போதே எல்லாமே போட்டி போட்டியே வந்து இறங்கிடுது. அதனால் அது அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ ஓடாத படத்த